வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி க்ரீமியான சன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இது நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 முந்திரி, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா அதை தனியாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையை அதில் ஆட் பண்ணி நல்லா குக்காக விடணும். ஆல்ரெடி வெங்காயம்லாம் வெந்திருந்தாலும் நல்லா குக்காக விடணும். மசாலாவும் அதுவும் கலந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி ஓரளவு மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஒரு 4 ஸ்பூன் போல் க்ரீமினஸ்க்காக நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணி இதெல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். தயிர் ஆட் பண்ணி ஒரு கிண்டி வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் சுண்டலை என்ன பண்ணியிருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். அந்த சுண்டலையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு அப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக, இல்லை தண்ணியாக வேணால் தண்ணியாக ஆட் பண்ணோன்னா இந்த க்ரீமி